தமிழனை தலைகுனிய விடமாட்டேன்னு சொன்ன முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கே போய் நம்மளுடைய தன்மானம் தமிழனின் தன்மானம் பறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் உச்சநீதிமன்ற உச்சத்தில் அவருடைய உத்தரவில் நிறைய கேள்விகள் வருவதால் நேர்மையான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம்னு உச்சநீதிமன்றம். அப்போ ஏற்கனவே சொன்ன ஒரு நபர் ஆணையமோ இல்லை எஸ்ஐடியோ நேர்மையாக செயல்பட மாட்டார்கள் என்ற அபிப்பிராயம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. நீங்கள் ஊடகவியலாளருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே அவரை கைது பண்ணிடுவீங்க, வரதராஜன் சாரை கைது பண்ண மாதிரி. ஆமாம், உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. இப்போ அவங்கள என்ன பண்ணுவீங்க சார்? ஆனால் அதே இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் அந்த திமுகவினுடைய மானமோ இல்லை தமிழர்களுடைய மானமோ காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். கிபிள் சிபிள் வாதாடி அந்த டாஸ்மாக் வழக்கில் மீண்டும் அந்த தடை நீட்டிக்கப்பட்டிருக்கு. சந்தேகம் வந்தாலே நீங்கள் ரைடு பண்ணலாமான்னு சொல்லிட்டு கிபிள் சிபிள். சரி, இப்போ வில்சனை பார்த்து திமுகவை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். ஏன்னா நம்மளுடைய ஒரு பொதுமக்கள்ங்கிற இல்லை மீடியாங்கிற பார்வையிலேயே விஜயுடைய கட்சி மீது என்னென்ன நிர்வாக குளறுபடிகள்ங்கிறது நமக்கு தெரியுது. ஆமாம், அதே சமயத்தில் இதை முழுதாக விஜய் மீது சுமத்தி விட்டு தமிழ்நாடு அரசோ காவல்துறையோ தப்பிப்பதில் அர்த்தமில்லை, தப்பிக்க கூடாது என்பதுதான் நம்ம பொறுப்பு எங்கே தார்மீகமாகவும் சட்டப்படியும் ஏற்க வேண்டுமோ அதை ஏற்கணும் தான் சொல்றோமே தவிர நம்ம விஜய் தப்பே பண்ணலன்னு சொல்லலை. எதிர்கட்சியில் இருக்கும்போது எவ்வளவு பேசியிருக்கீங்க. தொழிலாளர்கள் போராட்டத்தில் தோள் கொடுப்பேன், கை கொடுப்பேன், கால் கொடுப்பேன், இன்னும் என்னெல்லாமே கொடுப்பேன்லாம் பேசுனீங்கல்ல. இப்போ என்ன கொடுத்துருக்கீங்க? இப்போ ஆடுதுறையில் பாருங்க, வெரி ஈஸியாக அந்த இந்தியன் டாய்லெட்டு நடுவில் தடுப்பே இல்லாமல் போட்டு. பெரும்பான்மையான அரசு பள்ளிகளில் இப்படி தான் சார் இருக்கு. இன்னைக்கு ஊடகங்கள்ல வெளிவந்திருக்கு, ஆனா பல நாட்கள் வெளிவராம. இது அவமானம் இல்லையா? கண்டிப்பா சார். இன்னொரு சேனல்ல கேட்டேன், ஏங்க எல்லா அமைச்சர்களையும் கல்வி அமைச்சர் தலைமையிலேயோ முதல்வர் தலைமையிலேயோ வரிசையா உட்கார்ந்து அந்த கழிப்பறையை பயன்படுத்துற மாதிரி ஒரு வீடியோ போட்டு மக்களுக்கு காமிக்க வேண்டியது தானே? திமுக அமைச்சர்களின் குடும்பத்தை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். உங்க குடும்பத்தில் அப்படிதான் எல்லாரும் குளிக்கும் போது சேர்ந்த மாதிரி ஒன்னா உட்கார்ந்து குளிப்பீங்களா? ஒரே பாத்ரூம்ல ஒரே சமயத்துல? இல்ல கழிப்பறையை ஒரே சமயத்தில் 2-3 பேர் சேர்ந்து யூஸ் பண்ணுவீங்களா? கக்கூஸ் எப்படி போகணுன்றதே கல்வியில தெரியல. நீங்க கல்வியில் சிறந்த தமிழ் மாநாடுன்னு நடத்துறீங்க. முதல்ல கக்கூஸ் எப்படி கட்டணுங்கிற மாநாடு நடத்துங்கய்யா, அதுக்கப்புறம் நீங்க கல்வி மாநாடு நடத்தலாம். வணக்கம், நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அதிக ஊக்கத்தை கொடுக்கும். அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். அப்படின்னா என்ன செய்யணுன்னா, நீங்கள் தொடணும். சப்ஸ்கிரைபுன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா போதும். அதை எல்லோரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டுவிட நமது உறவு தொடரும். கட்டாயம் மறந்துடாமல் வள்ளுவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து அதாவது ஜாலியாகவும் பேசுவோம், அறிவுபூர்வமாக மக்களுக்கு உபயோகமாக மக்களுடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக தொடர்ந்து பேசி வருகிறோம், பேசுவோம். நீங்கள் தொட்டுவிட தொடரும். நன்றி. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. மோடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா ராபின்சன்? நல்லா இருக்கீங்களா சார்? இருக்கேன், சொல்லுங்க சார். பரபரப்பாக சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பல கேள்விகளை, கரூர் சம்பவம் கேள்விகளை கேட்டிருக்காரு. முதல்வரும் அந்த கட்சியினுடைய பெயரையும் நடிகர் விஜயனுடைய பெயரையும் குறிப்பிடாமலே அந்த விவகாரத்தை கையாண்டிருக்காரு. அதுக்கப்புறம் அதிமுகவினுடைய ஆட்கள், அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திலிருந்து வெளியேறியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் தமிழ்நாட்டுடைய தமிழனுடைய தன்மானம் உச்சநீதிமன்றத்தில் பறிபோயிடுச்சு. கட்டியிருந்த கோவணமும் பறிபோன ஒரு நிலையில் தானே தமிழன் இன்னைக்கு இருக்கிறான். தமிழனை தலைகுனிய விடமாட்டேன்னு சொன்ன முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கே போய் நம்மளுடைய தன்மானம் தமிழனின் தன்மானம் பறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் உச்சநீதிமன்ற உச்சத்தில். ஓகே, ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த தவேகா விஷயத்தில் பலவிதமான, அதாவது விஜயுடைய கட்சி நிர்வாகத்தின் மீதான விமர்சனங்களை நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம். அவங்க பக்கம் அதாவது சரியான கட்டமைப்பை உருவாக்கவில்லை
உருவாக்காமல் இவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து நீங்கள் கையாள முயன்றது வந்து நீங்கள் யானையை கட்டி தீனி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து தவறு செய்து விட்டீர்கள் என்பதை நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அதே சமயத்தில் ஒரு குறுகலான தெருவில் காவல்துறை வந்து வேண்டுமென்றே செய்ததா இல்லை அறியாமையால் செய்ததா? அறியாமையால் செய்ததென்றால் காவல்துறையில் உளவுத்துறை என்ன செஞ்சதுன்னு நம்ம பேசியிருக்கோம். 10,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, 27,000 பேர் வந்தாங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் 17,000 பேர் இன்க்ரீஸ் ஆகிட்டானா? உளவுத்துறை தெரியாதா? 10,000ன்றது 12வது 15வது. ஸோ இப்படி பல கேள்விகளை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த உச்ச நீதிமன்றம் இதில் வந்து இந்த மதுரையில் அமர்வில் வந்து விசாரணை இருக்கும் பொழுது கரூர் வந்து மதுரையின் கீழ் தான், மதுரை கிளை கீழ் தான் வருது உயர்நீதிமன்றத்தில் போது. சென்னை தனி நீதிபதி அதுவும் வந்து நெறிகாட்டுறது எப்படின்னு போட்ட சிவில் வழக்கை எப்படி வந்து கிரிமினல் வழக்காக மாற்றப்பட்டதுன்னு ரிஜிஸ்ட்ரார் பதிவாளருக்கு கூட அறிக்கை கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்திலிருந்து. அந்த தனி நீதிபதியிடம் எப்படி போனது, அவர் ஏன் வந்து இதெல்லாம் பேசியிருக்காரு? அவருடைய உத்தரவில் நிறைய கேள்விகள் வருவதால் நேர்மையான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது. அப்போ ஏற்கனவே வந்து சொன்ன ஒரு நபர் ஆணையமோ இல்லை எஸ்ஐடியோ வந்து நேர்மையாக செயல்பட மாட்டார்கள் என்ற அபிப்பிராயம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குது. நீங்கள் ஊடகவியலாளருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே அவரை கைது பண்ணிடுவீங்க, வரதராஜன் சாரை கைது பண்ண மாதிரி. ஆமாம், உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குது. இப்போ அவங்கள என்ன பண்ணுவீங்க? இதே இது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த 3 பேர் இந்த அஜய் ரஸ்தோகி தலைமையிலான அந்த ஒரு ஓய்வு முன்னாள் நீதிபதி போடும்போது 2 ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டுங்க, அவங்கள தமிழ்நாடு கேடர்லேருந்து போடுங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கார போலீஸ்காரர்களை போட வேண்டான்ட்டாங்க. தெளிவாக சொல்லியிருக்கிறார். தமிழ்நாடு கேடருக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ அஸ்ராகருக்கு அந்த மாதிரி உள்ள இவங்கெல்லாம் வந்து சஞ்சய் ரத்தோர், சஞ்சீவ் ஜிவால் இப்போ ஓய்வு பெற்றுட்டாங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இவங்கெல்லாம் தமிழ்நாடு கேடர், ஆனால் இவர்களால் தமிழ்நாட்டுக்காரர்கள் இல்லை, தமிழ்நாட்டில் பிறந்தவர்களோ தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களோ இல்லை. அப்படி தாய்மொழியாக கொண்ட காவல்துறை அதிகாரிகள் யாரையும் போட வேண்டாம் அந்த 2 பேரில். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுதந்திரமாக விசாரணை நடக்காது, ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும். அவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம், இல்லை அவர்கள் விலை போய் விடலாம், 2க்குள்ள ஒன்று தானே. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் காவல் அதிகாரிகள் மீது, காவல்துறை அதிகாரிகள் மீது உச்ச நீதிமன்றத்துக்கு நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை அவர்கள் மீது இல்லையா, இல்லை தமிழ்நாடு திமுக அரசு மீது இல்லையா? இவங்க யாரையும் வேலை கொடுத்து வாங்கிடுவாங்க. அப்படி இப்படியும் இருக்கலாம். இவங்க என்ன வேணா செய்வாங்க. ஆக உச்ச நீதிமன்றத்தில் தமிழனின் வந்து மானம் வந்து, அதுதான் சொன்னேன், நமக்கு கடைசியாக இருந்த நமது தமிழனின் கோவணமும் உச்ச நீதிமன்றத்தில் பறிக்கப்பட்டு விட்டது. அவர்களை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஓகே சார், ஆனால் வில்சன் அவர்கள், அந்த வழக்கறிஞர் எம்பிஎம் ஆன வில்சன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, இது வெறும் இடைக்கால உத்தரவு தான், எப்போ வேணாலும் இது மாறலாம், இதை பற்றி நீங்கள் தாவேக்கா கொண்டாட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க அவருடைய கடமையை அவர் கரெக்டாக செய்கிறாரு. ஓகே, அது சொல்கிறதுக்கு தானே அவர் வச்சுருக்காங்க. சரி, அவ்வளோலாம் சொல்கிறார்ல. வில்சன் வந்து ரொம்ப அப்படியே உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து இவ்வளவு சிறப்பாக திறமையாக அலசி ஆராய்ந்து தமிழ் மக்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் புரிகிற மாதிரி சொல்லிட்டார்ல. இவரையே கொண்டு போய் அங்கே உச்சநீதிமன்றத்தில் வந்து விவாத மன்றத்துக்கு வச்சிருக்கலாமே. அதுக்கு எதுக்கு கபில் சிபல், அதுக்கப்புறம் அபிஷேக் சிங்வி, முகுல் ரோத்தோகி 3 பேர் தமிழக அரசு சார்பாக, ஒரு தமிழர் வக்கீலுக்கு வழக்கறிஞருக்கு கூட திமுக வழக்கறிஞரான வில்சன் என்பவரை விட்டுவிடுங்கள், திமுகவிலோ தமிழர்களிலோ எத்தனையோ பேர் டெல்லியில் கொடியெட்டி பறக்கிற வக்கீல் இருக்காங்க. ஒரு வழக்கறிஞர் கூட தமிழர்களை வந்து அறிவு பெற்றவர்கள் இல்லையா? ஏன் வந்து கபில் சிபல் இந்த இவங்களெல்லாம் வந்து கட்டி மாரடிக்கிறீங்க? வில்சன் போன்ற மூத்த வழக்கறிஞர்களை வந்து ஒரு சும்மா இங்கே அறிவிப்பு விடுறதுக்கு, அதுக்கு தான் ஆர்எஸ் பாரதி, டிகே சிலங்கோன் மாதிரி ஆள்லாம் வச்சுருக்கீங்களே அறிவிப்புக்குன்னு, அவங்கள யூஸ் பண்ணிக்க வேண்டியது தானே. அவங்களும் வழக்கறிஞர் தானே. வில்சன் வந்து களத்தில் கோர்ட்டில் வாதாடக்கூடிய வழக்கறிஞர். ஆர்எஸ் பாரதியெலாம் கோர்ட்டுக்கு போனதான் எனக்கு சமீபத்தில் ஞாபகம் இல்லை. 3 வருஷம் முன்னால் எங்கேயாவது போயிருப்பார். இப்போ ஏதாவது பேட்மிண்டன் கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட்டுக்கு போகிறாருன்னு தெரியல. அந்த கோர்ட்டு ரைட்டு, அது உடற்பயிற்சிக்காக போகலாம். என்ன சொல்கிறேன்னா, அந்த இடத்தில் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் வழக்கறிஞர்கள் யார் மீதும் நம்பிக்கை இல்லை. தமிழர்களின் திறமை மீது யாருக்கு நம்பிக்கை இல்லை? திமுக அரசுக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு கபில் சிபல், இப்போ பானிபூரிக்காரர் இல்லையா அவங்களாம், வடநாட்டுக்காரங்க. முகுல் ரோத்தோகி பான்பீடாக்காரர் இல்லையா? அபிஷேக் மனு சிங்வி வடக்கன் இல்லையா?
கேள்வி வருதா இல்லையா? உங்களுக்காக வேணும்னா அவர்கள் வடக்கர்கள், உங்களுக்காக வேணும்னா அவர்கள் திறமையான வக்கீல்கள். சரி, அவங்க திறமையான வக்கீல்கள் அது இருக்கட்டும். ஒரு ஏரிங்கு 2 கோடி 3 கோடி வாங்குறாங்க ஒருத்தரும். கொடுங்க, இருக்குது, தமிழக அரசு பணம் தானே, அதை கொடுங்க. அது எப்படி கொடுக்குறீங்களோ கொடுங்க. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு வக்கீல் கூடவா இல்லை? தாவேகா சார்பில் அவங்க தேடி பிடிச்சி யாரை போய் வந்து வழக்கறிஞராக வச்சாங்க? கோபால் சுப்பிரமணியம் என்ற மிக மூத்த வழக்கறிஞர். இந்த கபில் சிபலுக்கெல்லாம் இன்னும் மூத்த வழக்கறிஞர், இன்னும் வயதிலும் சரி அனுபவத்திலும் சரி தமிழர். அதனால் தாவேகா ஏதோ தமிழ் பற்று இருக்குன்னு நான் சொல்லதா தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, அதாவது தமிழர்களில் அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த வழக்கறிஞர்கள் இல்லவே இல்லை உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக அந்த உதாரணம் சொன்னேன். இதே கோபால் சுப்பிரமணியமோ இல்லை வேற ஒருத்தர் எக்ஸு ஒய் தமிழ்நாட்டுக்காரங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க நீங்கள் இதை வந்து இது பின்னடைவுன்னா இது இடைக்கால இதுதான் எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அவருக்கு எதிரான அந்த குறிப்புகளை வந்து கடுமையான உயர்நீதிமன்றம் சொன்ன கடுமையான சில குறிப்புகள் வந்து கருத்துக்களை வந்து விளக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போனார். முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தள்ளுபடி பண்ண போகிறோம், இல்லை வாபஸ் வாங்கிக்கிறீங்கன்னா வாங்கிக்கிறீங்க. வழக்கமாக வந்து தள்ளுபடி பண்ணால் அசிங்கமாக இருக்கணும், வாபஸ் வாங்கிடுவாங்க. தள்ளுபடி ஆகிற ஸ்டேஜில் அது ஒரு வழக்கம். ஓகே, அதில் வந்து பண்ணும்போது அவர் அமைச்சர் ஆகலாமான்னு கேட்டிருக்கார் செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞர். ஆகலாம் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இந்த வழக்கில் வந்து இடமில்ல, நீங்கள் தனியாக வழக்கு போட்டுங்க. ஆனால் ஒன்று, அப்படி ஆனால் ஜாமீனை மறுபரிசீலனை செய்ய வேண்டி வரும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதை காரணம் காட்டி தான் நான் வந்து அமைச்சராக இருக்கிறத வந்து ரிசைன் பண்ணிவிட்டு எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டு வாங்கியிருக்கீங்க. மறுபடியும் 3 நாள் கழித்து நீங்கள் வந்து அமைச்சராக வரீங்க. அப்போ அதுவே கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றத்தை அவதூறு செய்வதில்லை, ஏமாற்றுவது போல ஆகிவிட்டது. அப்போ அதை மனசில் வச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க மறுபரிசீலனைன்னு. அதாவது ஒரு ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் மீடியாக்களில், ஏன்னா மீடியாவெல்லாம் எல்லாம் ஆர்எஸ்பி மீடியா தானே முக்கால்வாசி, ரொம்ப கம்மியான மீடியா தானே நேர்மையாக இருக்குது. அப்படியே இருந்தாலும் அவங்கள பிடிச்சி உள்ள வச்சுருவாங்க. அப்படிப்பட்ட இதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து இங்கே வந்து மீடியா எப்படி ரிப்போர்ட்டிங் வருதுன்னா, செந்தில் பாலாஜி விருப்பப்பட்டால் அவர் அமைச்சராகலாம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. இது எப்படி இருக்குது பாருங்கள். நான் தேடி பார்க்குறேன் அந்த உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்புடைய நகலை எடுத்து இதில் வந்தது பார்த்தேன், அந்த லைவில் வந்தது எடுத்து பார்த்தா ஒரு அரை வரி கூட அந்த அர்த்தத்தில் இல்லை. இவங்க எப்படி திருச்சி விட்றாங்க. அந்த மாதிரி திருச்சி பேசுகிறதுக்காக ஆள் வச்சுருப்பாங்க, அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன்னால், தமிழர்களுடைய காவல்துறையுடைய ஒரு தன்மானம், தமிழ்நாட்டுடைய தன்மானம் அத்தனையும் ஒரு சேர பறிபோய் விட்டது உச்சநீதிமன்றத்தில். இது உச்சநீதிமன்றத்தை நம்ம குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவங்க ஏதோ வேணும்ட்டு பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்குனது காரணம் திமுக அரசு தான். சார், ஆனால் அதே இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் அந்த திமுகவினுடைய மானமோ இல்லை தமிழர்களுடைய மானமோ காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். கிபில் சிபில் வாதாடி அந்த டாஸ்மாக் வழக்கில் வந்து மீண்டும் அந்த தடை வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு. சந்தேகம் வந்தாலே நீங்கள் வந்து ரைடு பண்ணலாமான்னு சொல்லிட்டு கிபில் சிபில். சரி, இப்போ வில்சனை பார்த்து திமுகவை பார்த்து நான் கேள்வி கேட்குறேன். நேற்றுக்கு பேசும்போது அது தாவேகா விஷயத்தில் அது வந்து தடை வந்து இடைக்கால தடை தான். ஓகே, அது ஒரு தீர்வு அல்ல, முடிவு அல்ல. இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் அவர்கள் ஏற்கனவே இருந்த டாஸ்மாக் என்ற நிறுவனத்தை நீங்கள் வந்து குற்றவாளியாக சேர்த்து, இது டெக்னிக்கலான மேட்டரில் ஓடுது. நீங்கள் நிறுவனத்தில் வந்து ஒரு இண்டிவிஜுவலை தப்பு செஞ்சான்னு சொல்லலாம், நிறுவனத்தையே குற்றவாளியாக சேர்க்கறது ரைட்டாக தப்பாங்கிறத பற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம வந்து அந்த டெக்னிக்கலுக்குள்ளே போகலை. நம்ம என்ன சொல்கிறோம், இடைக்கால தடையை நீட்டிக்கிறோம்னு சொன்னாங்க. இடைக்கால தடையை நீட்டிப்பதும் இடைக்காலத்துக்கு தானே நீட்டிக்கிறாங்க. ஓகே, நேற்று கரூர் பற்றி நேற்ற வில்சன் பேசும்போது இது இடைக்கால நிவாரணம் தான், இல்லை இடைக்கால ஒரு தீர்ப்பு தான், இது வந்து இறுதியான தீர்ப்பு அல்ல. அப்போ வந்து அது வந்து இடைக்காலம் தான், கவலை இல்லை. இன்னைக்கு டாஸ்மாகை பற்றி வந்தோடனே பார்த்தீங்களா தமிழர்கள், இதுவும் இடைக்காலம் தானே. ஐயா வில்சன் ஒத்துப்பாரா? இது இடைக்காலம் தான், இது வந்து டாஸ்மாக்கு தமிழ்நாட்டு இப்போ மட்டும் தமிழக அரசுக்கு கிடைத்த வெற்றி ஆயிடுச்சு. அது நேற்று ஒரு ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா இடைக்கால தீர்ப்பு, அது எங்களுக்கு வந்து பின்னடைவில்லை. இன்றைக்கி வந்ததுன்னா அது வெற்றி. டிஎம்எஸ் ஏதோ ஒரு படத்தில் பாடிக்கிட்டே வருவார், வெற்றி நான் கண்டுபிடிச்சிட்டேன்,
அப்படின்னு அவர் ஒரு படத்தில் நிறைய ஹீரோவாக நடித்தார் அந்த படத்தில். அந்த மாதிரி இப்போ மட்டும் வெற்றி நேற்றுக்கு ஒரு ரூலு இன்றைக்கி ஒரு ரூலா அதெல்லாம் தாண்டி சிபிஐ விசாரணை போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மானம் போயிடுச்சு. சரி, விசாரணை நடக்கட்டும். யார் மீது தவறாக இருந்தாலும் வரட்டும். இதில் விஜய் மீதும் தவறு என்று இருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய ஒரு பொதுமக்கள்ங்கிற ஒரு இல்லை மீடியாங்கிற பார்வையிலேயே விஜயுடைய கட்சி மீது என்னென்ன நிர்வாக குளறுபடிகள்ங்கிறது நமக்கு தெரியுது. ஆமாம். அதே சமயத்தில் இதை முழுதாக விஜய் மீது சுமத்தி விட்டு தமிழ்நாடு அரசோ காவல்துறையோ தப்பிப்பதில் அர்த்தமில்லை, தப்பிக்கக்கூடாது என்பது தான் நம்ம வந்து பொறுப்பு எங்கே தார்மீகமாகவும் சட்டப்படியும் ஏற்க வேண்டுமோ அதை ஏற்கணும் தான் சொல்கிறோமே தவிர நம்ம விஜய் வந்து தப்பே பண்ணலைன்னு சொல்லலை. விஜய் வந்து எந்த பதவியிலையும் இல்லை. அவர் தப்பு பண்ணால் அவர் பேரில் நடவடிக்கை எடுக்கட்டும். ஆனால் நீங்கள் அரசியல் பொறுப்பில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பொறுப்பு அதிகம், கடமை அதிகம். ஓகே. மக்களுடைய உயிர் பேர் உங்களுக்கு வந்து அக்கறை அதிகமாக இருக்க வேண்டிய. ஏன்னா நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க. எதிர்கட்சியில் இருக்கும்போது எவ்வளவு பேசியிருக்கீங்க. தொழிலாளர்கள் போராட்டத்தில் தோள் கொடுப்பேன், கை கொடுப்பேன், கால் கொடுப்பேன், இன்னும் என்னெல்லாமே கொடுப்பேன்லாம் பேசுனீங்கல்ல. ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்கீங்க? ஒரு செவிலியர்கள் வந்து பணி நிரந்தரத்துக்காக வந்து அவங்க வந்து ஒப்பந்த பணியாளர்கள் வந்து அவங்க போராட்டம் பண்ணாங்க. செவிலியர்களை நீங்கள் வந்து கைது செய்தீர்கள். மாற்றுத்திறனாளிகளை கைது செய்திருக்கிறீர்கள். விவசாயிகளை கைது செய்திருக்கிறீர்கள். குண்டாசுலெல்லாம் போட்டிருக்கீங்க. போக்குவரத்து தொழிலாளர்களை பண்ணியிருக்கீங்க. அரசு ஊழியர்களை பண்ணியிருக்கீங்க. இந்த செவிலியர்கள் ஹைகோர்ட்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்கன்னு ஆர்டர் போட்டாங்க. கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இதுக்கு மேல்முறையீடு உச்சநீதிமன்றம். இந்த செவிலியர்கள்லாம் வந்து என்ன மத்திய பிரதேசத்துலேருந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்த வடக்கர்களா? இல்லை, அதுவும் ஒப்பந்த பணியாளர். வெக்கக்கேடு இல்லையா இதில் போய் மேல்முறையீடு போகிறதுக்கு? ஓகே சார். கொரோனா காலகட்டத்தில் அவங்க தான் நிறைய உதவி தான் சொல்கிறேன் சார். பல பேர் உயிர் பிழைப்பதற்கோ வந்து உடல்நலத்திற்கோ வந்து அவங்க காரணமாக இருந்தாங்க. ஒரு பெரிய தியாகம். அது ஏதோ காசுக்காக அவங்க பண்ணாங்கன்னு இல்லை. காசுக்காக எத்தனை பேர் அன்றைக்கி கொரோனாவில் வந்து உண்மையிலேயே என்னுடைய மிக நெருங்கிய ஒரு உறவினர் இறந்து போயிட்டாரு. நான் போக முடியல, இல்லை போக பயமாக இருந்தது. இனி வரைக்கும் அந்த உறவினர் அந்த குடும்பத்துக்கு எங்களுக்கும் ஒரு 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 கசப்பு உருவாயிடுச்சு. ஓகே. அவங்க என்னதான் கொரோனாவாக இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டீங்க. அந்த சமயத்தில் ஏன் நான் போக முடியலன்னா ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ வந்து இந்த இமெயிலில் அனுப்பிச்சு பாஸ் வாங்கிட்டு தான் போனோம். போட்டால் 5 நாள் ஆகுன்ட்டாங்க. கொரோனா பீரியடில் அவர் நார்மலாக இருந்தால் கூட கொரோனா பீரியடில் இருந்தால் வந்து உடனடியாக இது பண்ணிவிடுவாங்க, உடலை வந்து தகனம் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப வைக்க மாட்டாங்க, யாருக்காகவும் காத்திருக்க மாட்டாங்க. அப்போ ரெண்டாவது 20 பேருக்கு மேலே ஒரு இறுதி ஊர்வலத்தில் ஒரு இறுதி அஞ்சலியில் இருக்கக்கூடாது. கல்யாணத்துக்கு 50 பேர் தான் இருந்துச்சு. நம்ம கணக்கு போட்டு பார்த்தா அந்த குடும்பத்திலே 19 பேர் இருக்காங்க. நம்ம இங்கேருந்து எதுக்காக சொல்கிறோன்னா, இந்த கொரோனா பீரியடில் இப்படி நம்மளே சொந்தக்காரங்களுக்கே நம்ம இவ்வளவு பார்க்கும்பொழுது இதெல்லாம் தாண்டி அவர்கள் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து செவிலியர்கள் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக பணி நிரந்தரம் செய்திருக்க வேண்டியது தமிழ்நாடு அரசு. ஆமாம். ஏன்னா அந்த கொரோனா பீரியட் முடிஞ்சுதான் நீங்கள் வந்தீங்க. 2021, 2022 அப்புறம் தான் நீங்கள் வந்தீங்க. அதை மனதில் வைத்து செய்திருக்கணும். சரி, அது செய்யலை. அவங்க போராட்டம் பண்ணாங்க, கைது பண்ணீங்க, அவமானப்படுத்தினீங்க. அவங்க உயர்நீதிமன்றம் போய் அவங்க உயர்நீதிமன்றம் அதில் இருந்த நியாயத்தை பார்த்து அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்கள். அதுவும் 5 வருஷமோ ஏதோ ஒரு இது வச்சு 5 வருஷத்துக்கு மேலே பணி இருந்தால் அவங்கள பணி நிரந்தரம். இதுக்கு எதுக்கு மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில்? யாருக்காக நீங்கள் ஆட்சி புரிகிறீர்கள்? செவிலியர்களுக்காக இல்லை, போக்குவரத்து ஊழியர்களுக்காக இல்லை, அரசு ஊழியர்களுக்காக இல்லை, விவசாயிகளுக்காக இல்லை. அன்றைக்கி விவசாயி போராட்டம் நடந்தபோது நாங்கள் வந்து விவசாயிகளின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்போம். சிப்காட்டில் கும்மிடிப்பூண்டியில் வந்து விவசாயிகள் வந்து நிலத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அன்றைக்கி யாரை மேடையில் ஏற்றி இளம் போராளின்னு சால்வை போட்டு போராட்டினீங்களோ அவரையே குண்டாசில் தூக்கி போட்டிங்க ஒரு இளைஞரை. இப்போ விவசாயிகளுக்காக இல்லை. இப்போது சென்னை மாநகராட்சி இன்னைக்கு காலையில் செய்தியில் பாருங்கள், மேயர் பிரியா அவர்களிடம் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வந்து கொடுத்த மனுக்கள், அவங்க கொடுத்துருந்தா என்ன, ஏதோ ரோடு ரிப்பேராக இருக்குது, அங்கே குளம் வெட்டணும் இல்லை தூர்வாரணும், இந்த மாதிரி பொது மக்களுக்கான பணிகள் தானே. ஒரு எம்பி எம்எல்ஏ கொடுக்குறாங்கன்னா அவங்க எந்த கட்சியாக வேணா இருக்கலாம். திமுகவை சேர்ந்தவர்களே சொல்லியிருக்கிறார். 610 மனுக்கள் வந்து இந்த 4.5 வருஷத்தில் வந்து நிலுவையில் இருக்குது. அதில் 270 என்னமோ வந்து இப்போ ஒரு கடந்த சில மாதங்களாக இருக்குது. ஒரு 300 சொச்சம் வந்து வருட கணக்கில் இருக்கிறது. இதெல்லாம் யார் கொடுத்தது? மக்கள் கொடுத்தது இல்லை,
மக்கள் பிரதிநிதிகள் கொடுத்தது. மக்கள் பிரதிநிதிகள் கொடுத்ததே வாங்கி ஓரமாக கட்டி வச்சுருக்காங்க, எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்றால் மக்கள் கொடுத்ததெல்லாம் என்ன ஆகும்? உங்களுடன் ஸ்டாலினில் கொடுத்த போது வைகை ஆற்றுல ஒரு கட்டு கறந்துச்சு புகார்கள்லாம். உங்களுடன் ஸ்டாலினில் வந்து நீங்கள் எதுக்கு பயன்படுத்துறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விடுறதுக்கா? அதுக்கு எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விடுறீங்க சார்? அதை கேட்டால் அமைச்சர் துரைமுருகன் வந்து ஒரு நாளில் ஒன்றும் கெட்டு போயிடாது அப்படின்னு சொல்கிறார் சார். இதுதான் உங்களுடைய மூத்த அமைச்சர், மிக மூத்த அமைச்சர். ஆமாம், பள்ளிக்கூடத்தை ஒரு நாள் 3 நாள் கெட்டு போயிடாதுன்னு சொன்னால் ஒரு கல்வியின் மீது உங்களுக்கு என்ன அக்கறை? நான் இப்போ நிறைய இடத்துல கூட பேசினேன். நீங்கள் என்ன கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இல்லை, இதுக்கு ஒரு மாநாடு, இது சினிமாக்காரங்களாம் கூப்பிட்டு வச்சு வேறு கல்வியில் சிறந்தவர்கள் யாருமே உங்களுக்கு கண்ணில் தெரியலையா? சினிமாக்காரனை விட்டு சினிமாக்காரங்களே உண்மையிலேயே ஒரு MBA படித்து ஒரு IIT படித்து இல்லை ஏதோ ஒரு பெரிய படிப்பு படித்து ஒரு கல்வியாளர்னு இருக்கக்கூடியவரை நீங்கள் வந்து கூப்பிட்டுருந்தா கூட சினிமாக்காரராக இருந்ததுனால நான் வந்து அவரை வந்து மோசம்னு சொல்லலை. ஒரு துணைவேந்தராக இருந்தவர், அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. ஐயா பாலகுரு அவர்கள் இருக்கிறார்கள். அவெல்லாம் வந்து இந்த கட்சி சார்பு இல்லாமல் வந்து ஒரு கல்வியாளர்னு பெயர் பெற்றவர். அந்த மாதிரி நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க. இவங்களெல்லாம் கூட கல்வி. இப்போ ஆடுதுறையில் பாருங்கள், வெரி ஈஸியாக அந்த இந்தியன் டாய்லெட்டு நடுவில் தடுப்பே இல்லாமல் போட்டது. இது என்ன? நம்ம என்ன தமிழர்களுடைய நாகரிகம் 10,000 வருடங்களுக்கு முற்பட்டதுன்னு சொன்னால் அந்த 10,000 வருஷத்துக்கு சார். ஆனால் பெரும்பான்மையான அரசு பள்ளிகளில் இப்படி தான் சார் இருக்குது. இன்னைக்கு ஊடகங்களில் வெளிவந்திருக்கு, ஆனால் பல நாட்கள் வெளிவராமல். இது அவமானம் இல்லையா? கண்டிப்பாக சார். நான் இதுதான் இன்னொரு நிகழ்வில் கேட்டேன், இன்னொரு சேனலில் கேட்டேன். ஏங்க எல்லா அமைச்சர்களையும் கல்வி அமைச்சர் தலைமையிலையோ முதல்வர் தலைமையிலையோ வரிசையாக உட்கார்ந்து அந்த கழிப்பறையை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு மக்களுக்கு காமிக்க வேண்டியது தானே? ஏங்க மாணவிகள் மட்டும் அப்படின்னா கூட, இல்லை மாணவர்கள் மட்டும் அதை தனியாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கூட வெக்கமா இல்லையா? திமுக அமைச்சர்களின் குடும்பத்தை பார்த்து நான் கேள்வி கேட்குறேன். உங்கள் குடும்பத்தில் அப்படி தான் எல்லோரும் குளிக்கும் போது சேர்ந்த மாதிரி ஒன்றா வந்து உட்காந்து குளிப்பீங்களா ஒரே பாத்ரூமில் ஒரே சமயத்தில்? இல்லை கழிப்பறையை வந்து ஒரே சமயத்தில் 2-3 பேர் சேர்ந்து யூஸ் பண்ணுவீங்களா? கக்கூஸ் எப்படி போகணுன்றதே கல்வியில் தெரியல. நீங்கள் கல்வியில் சிறந்த தமிழ் மாநாடுன்னு வேறு நடத்துகிறீங்க. முதல்ல கக்கூஸ் எப்படி கட்டணுங்கிற மாநாடு வந்து நடத்துங்கய்யா, அதுக்கப்புறம் நீங்கள் கல்வி மாநாடு நடத்தலாம். இப்போ மேயர் பிரியாட்டை வந்து 610 இது வந்து யார் MP MLA கொடுத்தது இருக்குன்றான். MP MLAவுக்கே இதுதான் வந்து கதின்னா மக்களுக்கு என்ன கதி? இதுதான் சொல்கிறோம். நீங்கள் வந்து அந்த நாங்கள் தமிழர்களுக்காக இதை செய்கிறோம் அதை செய்கிறோம், ரைட்டு. நீங்கள் சொன்ன அந்த அதிமுக வந்து வெளிநடப்பு செய்திருக்காங்க, அது வந்து இது வந்து அரசியல் ரீதியான ஒரு இதுதான். தாவேகா பேர் சொன்னதுனாலையும் சொல்லாதனாலையும் இல்லை, உலகமே பேசுது. ஓகே சார். அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 41 உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டி அதை பேசும்போது முதல்வர் வந்து உள்நோக்கத்தோடு பேசுகிறாரு, கூட்டணிக்காக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு திரும்ப எடப்பாடி பழனிசாமி வந்து இதை அவை குறிப்பிலேருந்து நீக்குங்கன்னதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு சபாநாயகர் சொல்லியிருக்காருங்க சார். எந்த சபாநாயகர்? அப்பாவு அவர்கள் தான் சார். அதான் இந்த 7-8 வருஷத்துக்கு முன்னால் கருணாநிதி கொடுங்கோலன் அப்படின்னு பேசினார், அந்த அப்பாவு தானே? அதே இல்லை, எனக்கு கொஞ்சம் நினைவு மறதி ஞாபகம், அது சரியான எனக்கு நினைவு இல்லை. இல்லை அந்த வேற அப்பாவுவா இல்லை இதே அப்பாவு தானே? அதே அப்பாவு தான். கருணாநிதியை கொடுங்கோலன் என்று அதிமுகவில் இருக்கும்போது பேசின அதே அப்பா. ஆமாம், சரி சரி, நான் புரிஞ்சிருச்சு எனக்கு. ரைட்டு. அவர் எப்படி தான் பேசுவார். அவர் எப்படி வந்து இந்த அவை குறிப்புலேருந்து நீக்கணுன்னா நீக்குவார். 41 உயிர்கள். ஏங்க 41 உயிர்களை வந்து நாங்கள் பற்றி கவலைப்படுறோன்னா இன்னைக்கு நீங்கள் இந்த திமுகவை பற்றி புரிந்து கொள்ள வேண்டாமா எடப்பாடியார் அவர்களோ இல்லை மக்களோ? கள்ளக்குறிச்சியில் 68 பேர் போன போதே நாங்கள் கவலைப்பட்டோமா? அன்றைக்கி முதல்வர் இரவா ராத்திரி 1 மணிக்கு கிளம்பி போனாரா? போல இல்லை. வேங்கைவேலுக்கு போனாரா? போல இல்லை சார். ஆனால் மரக்காணத்துக்கு போனாரா? போல இல்லை. அப்போ எங்கே போகிறாரு? இங்கே அரசியல் எங்கே? இந்த தாவேகா நிகழ்வான அந்த 41 உயிர்கள் போடும்போது அதில் அரசியல் வாக்கு வங்கி அரசியல் அதில் வந்து அங்கே தொக்கி நிற்குது. ஓகே, அதுக்காக போகிறாரு சார். ஆனால் நேற்றைய தினத்தில் சட்டமன்றத்தில் அஞ்சலி செலுத்தினாங்க சார். அமைதி அஞ்சலி வந்து கரூர் சம்பவத்துக்காக செலுத்தினாங்க சார். இது சட்டமன்றத்தில் முதல் முறையாக செலுத்துகிறாங்க. முதல் முறையாக சட்டமன்றத்தில் நடந்தது. அது மௌன அஞ்சலிங்கிறது ஒரு அடையாள அஞ்சலிங்க. அது வந்து எல்லா இதுலேயும் வந்து ஒரு 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 அரசு இல்லை அரசு துறை அந்த மாதிரி வரும்பொழுது அது இயல்பாக வந்து ஒரு உயிர்கள் வந்து பலியாக இருக்குன்னா அந்த மௌன அஞ்சலி செலுத்தலைன்னா தான் ஏன்னு கேட்கலாமே தவிர, செலுத்தினாங்கன்றது அது ஒரு ஃபார்மாலிட்டி. அது செலுத்திட்டாங்கன்றதுனால வந்து அதோட அவங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா?
சரி ரைட்டு, மெரினாவில் 5 பேர் முதல்வர், அங்கே முதல்வர் குடும்பம்லாம் இருக்கும்போது அவங்கள மட்டும் பத்திரமா வந்து அந்த மூத்த அமைச்சர்கள் இவங்களெல்லாம் அதிகாரிகளை பத்திரமா கொண்டு விட்ட காவல்துறை 5 பேர் காப்பாற்ற முடியாமல் இறந்து போனார்களே, அவங்க வீட்டுக்கு யார் போனாங்க? 5 பேர் தானே. அது பெரிய வாக்கு வங்கியில் பாதிப்பு இருக்காது. 41 பேர்னா ஒரு பாதிப்பு வரலாம்ல. இதுதான் அரசியல். அப்போ அரசியல் யார் செய்கிறது? மற்றவர்கள் இதை அரசியல் செய்கிறார்கள் என்பதை விட திமுக, அதாவது நிச்சயமாக நான் வந்து பேசுனது ஏற்கனவே நம்ம இதிலேயே பேசுகிறேன். கரூரில் நடந்ததில் விஜயுடைய தவறு, விஜயுடைய தாவேகா நிர்வாகிகள் தவறு, கட்டமைப்பை சரியாக கையாளாமல், கட்டமைப்பு இல்லாமல், கட்டமைப்பு வைக்காமல் செய்தது தவறு. காவல்துறை குறுகலான இடத்தில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் உளவுத்துறை கோட்டை விட்டதா, வேண்டுமென்றே கோட்டை விட்டதா தெரியவில்லை. ஆக மொத்தம் கோட்டை விட்டது உண்மை. கூட்டம் அதிகமாக வருது, இதுக்கு மேலே தாங்காதுன்னா இப்போது அவர் உச்சநீதிமன்றத்தில் போய் என்ன சொல்லியிருக்காரு விஜய்? இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி வந்து அவர் வந்து விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னார். அங்கே உச்சநீதிமன்றத்தில் விஜய் சொல்வது எது உண்மை என்று நமக்கு தெரியல. இந்த வாதம் உண்மையா, அந்த வாதம் உண்மையான நீதி தீர்ப்பை விட்டுருங்க. ஒரு தீர்ப்புன்றது வந்து வாதத்தை வைத்து வருவது தானே. ஓகே, அங்கே என்ன சொல்கிறாங்க? என்ன உடனடியாக அந்த இடத்த விட்டு போக சொன்னதே காவல்துறை தானே. அப்போ நீங்கள் அவரை போகவும் சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் பார், அவர் பயந்தாங்குழி அப்படின்னு பண்ணால் யார் அரசியல் பண்ணுறா? அதில் ஓகே, திமுக தானே அரசியல் பண்ணுது. காவல்துறை அவங்க முதலமைச்சர் தானே வச்சுருக்காரு. ஓகே, இப்படி நீங்கள் செய்வதையெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன், மக்களுக்காக நீங்கள் ஆட்சி புரியவில்லை. எந்தவித மக்களுக்கான விவசாயிகள் வரிசையாக எல்லாம் பேர் சொல்லிட்டேன். மக்கள் பிரதிநிதிகள் கொடுத்தாலும் நீங்கள் அதை கவனிக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் யாருக்காக ஆட்சி செய்கிறீர்கள்? ஒரு குடும்பம் பிழைப்பதற்காக, அதுவும் 25 தலைமுறை பிழைப்பதற்காக நீங்கள் அதுதான் ஆட்சி புரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முதல்வர் வந்து என்ன சொல்கிறாரு? விளையாட்டுத்துறை வந்து அவர் வந்து கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது என்னை பாராட்டினார், யார்? ஸ்டாலினை. இப்பொழுது நான் உதயநிதி அவர்களை பாராட்டுகிறேன். அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன நினைக்கணும்? உதயநிதி வந்து பின்னால் இன்பநிதியை பாராட்டும் ஒரு சூழல் வரும், வாய்ப்பு எதிர்காலத்தில் வரும். ஐயா, உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் நல்லா பாராட்டிங்க, மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யுங்கள், இல்லை தீமை நடப்பதை தடுக்கவாவது செய்யுங்கள். பாருங்கள், ஒரு தச்சநல்லூரில் எங்கேயோ திருநெல்வேலி பக்கத்தில் வந்து கஞ்சா வியாபாரிகளை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பாக்கி கஞ்சா வியாபாரிலாம் வந்து காவல் நிலையத்து மேலே பெட்ரோல் கொண்டு போட்டு போகிறான். எங்கேயோ ஒரு ஊரில் வந்து சிறுவர்கள் வந்து ஒரு கடைக்குள்ளே பட்டப்பகலில் பூந்து அந்த கடைக்கார பெண்மணியினுடைய கத்தியை காமிச்சு மிரட்டி தாலி செயினை அறுத்துக்கிட்டு போகிறாங்க. வேற எங்கேயோ பார்க்குறேன் சிறுவர்கள் வந்து வெட்டி கொலை. அப்புறம் வந்து யாரோ கடன் திருப்பி கேட்டாராம் திருத்தணியிலேயே எங்கேயோ ஒரு முதியவர், 65 வயது முதியவர், கொடுத்த கடன் திருப்பி கேட்டிருக்காரு. செய்யலாமா திமுக அரசு திமுக ஆட்சியில்? அவரை துண்டு துண்டாக வெட்டி குளத்தில் வீசி எறிஞ்சிருக்கார்கள். அதுவும் வீசி எறிஞ்சு 2 மாதம் ஆச்சு, இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் எங்கேயோ காணும்னு சொல்லி இப்போ தான் தேடி கண்டுபிடிச்சி கடைசியில். இப்படி சட்ட ஒழுங்கு. அப்போது மக்கள் நீங்கள் யாருக்காக ஆட்சி செய்கிறீர்கள் என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வி வருகிறது. இதில் வந்து இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகை இதில் பார்த்தேன், விளையாட்டுத்துறையை துணை முதல்வருக்கு பணி அதிகமாக இருப்பதால் நானே எடுத்துக்கொள்ளலாமா என்று முதல்வர் யோசிக்கிறாராம். அப்போ முதல்வருக்கு பணியே இல்லையா? அவர் சும்மா இருக்காரா? இல்லை, நம்மளும் வந்து எதுக்காக சொல்கிறோன்னா, அவர் அதிகமான பணிச்சுமையை எடுத்துடக்கூடாது. ஏன்னா அவர் இன்னும் வயதில் மூத்தவர் இல்லையா? துணை முதல்வருக்கு தகப்பன் என்ற முறையில் அப்பா, டிவியில் மட்டும் அப்பா இல்லை, உதயநிதிக்கும் அவர் தானே அப்பா. அதனால் வந்து அவர் வந்து பணிச்சுமையை வந்து எடுத்துக்கொள்கிறார். மகனுக்கு பணிச்சுமை வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு தந்தைக்கு வந்து தான் கஷ்டப்படுவது வந்து தெரியாது, மகன் கொஞ்சம் வியர்வை சிந்தினால் அது வருத்தமாக இருக்கும். அப்படி கூட நம்ம அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் மறுபடியும் விளையாட்டுத்துறையை ரைட்டுங்க, விளையாட்டுத்துறையை பண்ணிட்டீங்க. சட்டம் ஒழுங்கு, பாலியல் வன்முறை, 80 வயது மூதாட்டிக்கு இங்கே தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்பு இல்லை, 8 வயது சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிறது வந்து கேவலமான நிலைமை இல்லையா? ஓகே சார், நேற்று கூட ஒரு டேட்டா போட்டிருக்காங்க சார், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தில் 630 பேர் வந்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு மாதத்தில் 127 எடப்பாடி பேசினார். ஒரு வாரம் முன்னாலே என்னமோ. அதில் குறிப்பாக சிறுமிகள் தான் அதிகமாக ஆமாம் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அதாவது எடுக்க வேண்டிய இடங்களில் நடவடிக்கை, அப்போ காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறதா, இல்லை தமிழ்நாடு காவல்துறை தன்னுடைய திறமையை இந்த ஆட்சியில் இழந்து விட்டதா? நம்ப முடியவில்லை.
அப்படி ஒன்றும் இந்த ஆட்சியில் திடீர்னு இழக்கிறதுக்கு என்ன ஏதாவது இதுவா, பேட்டரியில் சார்ஜ் இறங்கி போச்சுன்ற மாதிரி வந்து காவல்துறைக்கு திறமை இல்லாமல் போகுமா? தமிழ்நாட்டு காவல்துறைக்கென்று ஒரு தனி பெருமை இருக்கிறது. இன்றைக்கி நம்ம எந்த ஆட்சியிலேருந்து ஓமந்தூரார் ஆட்சி, காமராஜர் ஆட்சி, நீங்கள் அதாவது வழி வழியாக சொல்கிறோம், கட்சி சார்பற்று பொதுவாக சொல்கிறோம். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இந்தியாவில் வந்து குறுகலாக வந்து இந்தியாவினுடைய நிலப்பகுதி அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா குறுகலாகிட்டே வரும்போது அது என்னன்னா புத்தி கூர்மையை காண்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது தென்னாட்டில் இருப்பவர்கள் புத்தி கூர்மை உள்ளவர்கள் அர்த்தத்தில் சொல்லுவாங்க. இப்படி கூர்மையாக தெரியுது நடக்கிறதெல்லாம் பார்த்தா. இப்படி இந்த ஒரு அரசு வந்து யாருக்காக ஆளுகிறார்கள் என்றால் அவர்களுடைய குடும்பத்திற்காக மட்டும்தான் ஆளுறாங்க. ஸ்கூலுக்கு லீவ் விடுவேன் அப்படின்னு இவர் கூட கேட்டிருக்காரு, அண்ணாமலை கூட கேட்டிருக்காரு. இந்த ஆணவம் எங்கிருந்து வந்தது? அகம்பாவம் எங்கிருந்து? அதான் ஆணவம் அகம்பாவம் எங்கிருந்து வந்தது? எது இந்த ஸ்கூலுக்கு லீவ் விடுறீங்க? அரசு ஒரு எங்கேயாவது ஒரு திருமண மண்டபத்தை வாடகை எடுங்க, இல்லை ஒரு அரசு அரங்கம் இருந்ததுன்னா அங்கே வச்சு நடத்துங்க. கடைசியில் இவ்வளவு நடத்தி கொண்டு போய் அதை வந்து ஆற்றுலையோ தண்ணியிலையோ இல்லை குப்பையிலையோ போடுறதுக்கு அதுக்கு எதுங்க அந்த விழா? சார் அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைங்க சார்? இந்த மாதிரி ஒரு நாளில் ஒன்றும் படிப்பு கெட்டு போயிடாது. அதுதான் இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, அதே தான் அகம்பாவம். ஒரு நாளில் வந்து படிப்பு கெடாது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்படின்னா வந்து மினிமம் இவ்வளவு நாள் அட்டண்டன்ஸ் வேணும்னு பள்ளியில் ஒரு அரசு துறையில் எல்லா பள்ளியிலையும் வந்து அது இருக்கும், தனியார் பள்ளியிலையும் இருக்கும், அரசு பள்ளியிலையும் இருக்கும். மினிமம் இவ்வளோ நாள் வந்திருக்கணும் அட்டண்டன்ஸ். அப்படி இல்லைன்னா அது மேலே மேலே போக போக பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து அந்த அட்டண்டன்ஸ் இல்லைன்னா, மினிமம் அட்டண்டன்ஸ் இல்லைன்னா கல்லூரிகளில் வந்து பரீட்சையை எழுத விட மாட்டாங்க, தேர்வு எழுத விட மாட்டாங்க. அப்போ அந்த ஒரு நாள் வந்து அவசியம் இல்லை அப்படின்னா அப்போ மினிமம் வைக்கிறது அந்த கல்வி திட்டமே வந்து தவறான திட்டம்னு ஆகிடாதா? இந்த ஒரு நாளில் ஒன்றும் ஆகிடாது. இல்லை, அந்த ஒரு நாள் வந்து அந்த ஏரியாவில் வந்து வெள்ளம் வந்தது, மழை வந்தது, அந்த மாதிரி ஒரு இயற்கை ஒரு இடரோ இல்லை அதனால் விளையக்கூடிய பாதிப்புகளோ அந்த மாதிரி வந்ததுனால் அதில் வந்து தவிர்க்க முடியாத காரணம். நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் என்பது உண்மையை சொல்லப்போனால் தேர்தலுக்காக 4 வருஷமாக உங்களுடன் ஸ்டாலின் பண்ணீங்களா? தேர்தல் வர்ற வருஷம்தான் உங்களுடன் ஸ்டாலினா? அதுக்கு முன்னாலெல்லாம் ஸ்டாலின் எங்கே இருந்தார், யாருடன் இருந்தார்? இப்பொழுதுமே அவர் நம்முடன் தான் இருக்கிறாரா என்று நமக்கு தெரியவில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவர் ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டு ஸ்டாலினாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவருக்கு வச்ச பேர் வந்து ரஷ்ய ஸ்டாலின் அவர் பேரில் வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. வரலாற்றை எடுத்து பாருங்கள். தன்னை எதிர்த்தவர்கள் ஏறக்குறைய 1.5 லட்சம் பேரை வந்து அவர் வந்து கொண்டிருக்கிறார். யார்? ரஷ்ய ஸ்டாலின். ஐயா, நீங்கள் ரஷ்ய ஸ்டாலின் ஆகிவிட, அந்த பேருக்காக நீங்கள் அந்த ஸ்டாலின் போல ஆகிவிடக்கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோம். தமிழ்நாட்டு ஸ்டாலினாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நம்ம ரஷ்யாக்காரன் மாதிரி ஆக வேண்டாம், நம்ம தமிழ்நாட்டுக்காரனாகவே இருப்போம். அப்போ இப்போ என்னன்னால் நீங்கள் யாருக்காக ஆள்கிறீர்கள் என்று தெரியவில்லை, யாருக்கு முட்டு கொடுக்கிறீர்கள் என்று தெரியல. கிட்னி திருட்டு விஷயத்தில் எஸ்ஐடி வேணான்றீங்க, இன்னொரு இடத்துல எஸ்ஐடி வேணுங்கிறீங்க. உங்களுக்கு ஒரு கொள்கை கோட்பாடுன்னு இருந்தால் தமிழ்நாடு காவல்துறையில் ஏன் இங்கே தனி நீதிபதி சொன்னால் எஸ்ஐடி அஸ்ராகருக்கு வச்சா அது வேணும் தவேகா விஷயத்தில். கிட்னி திருட்டு விஷயத்தில் ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து திமுக எம்எல்ஏ, சம்மந்தப்பட்ட மருத்துவமனையுடைய முதலாளி வந்து ஒரு எம்எல்ஏ, அங்கே சத்தார் மருத்துவமனை, அவரும் வந்து திமுக சம்மந்தப்பட்டவர். அப்போது உயர்நீதிமன்றம் சொல்கிற எஸ்ஐடி வேண்டாம். அப்போது அந்த எஸ்ஐடிங்கிறது என்ன? தமிழ்நாட்டு காவல்துறை, சிபிஐ இல்லை. நீங்கள் சிபிஐன்னு சொன்னால் கூட வந்து சிபிஐ மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்களே சிபிஐ விசாரணை அதிமுக ஆட்சியின் போது எத்தனை தடவை போய் கவர்னரை பார்த்து ஆளுநரை பார்த்து கேட்டிருக்கிறீர்கள் சிபிஐ விசாரணை? அப்பொழுது மட்டும் சிபிஐ மேலே நம்பிக்கை இருந்ததா? இப்போ இந்த கேள்வி நம்ம வந்து ஸ்டாலின் அவர்களை பார்த்து மட்டும் கேட்கல, தவேகா தலைவர் விஜயையும் கேட்குறோம். மேடையில் நின்றுட்டு அந்த A4 ஷீட்டை பார்த்து படிக்கும்பொழுது சிபிஐ என்பது பாஜக RSS உடைய கைக்கூலிகளாக, ஏஜென்ட்டுகளாக செயல்படுகிறது அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க இதுக்கு முன்னால் மாநாட்டு கூட்டத்தில். ஆமாம். இன்றைக்கி அந்த சிபிஐ விசாரணை தான் வந்து வேணும், தமிழ்நாடு காவல்துறை வந்து பண்ண நம்பிக்கை இல்லைங்கிறீங்க. அப்போ மத்திய அரசுடைய அதாவது டெல்லி பாஜகவுடைய கைக்கூலிகள் அவர்கள் என்று இப்போ தான் சில மாதங்களுக்கு முன்னால் பேசுனீங்களே, அந்த சிபிஐ வேணும்னு கேட்குறீங்களே, இப்போ மட்டும் எப்படி நம்பிக்கை வந்தது? நம்ம வந்து ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். எம்ஜிஆர் பாடினார். எம்ஜிஆர் பாடல, கண்ணதாசன் எழுதின பாட்டு. கண்ணதாசன் தான் வாலியா ஐயார் எழுதின பாட்டு. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அதை தேவன் என்றாலும் விடமாட்டேன்.
நம்ம விஜய் என்றாலும் நம்ம விட மாட்டோம், ஸ்டாலின் என்றாலும் விட மாட்டோம். நமக்கு ஒன்றும் அதில் வந்து வித்தியாசம் இல்லை, இந்த கட்சி அந்த கட்சின்னு. தவறு தான். பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி சார். நன்றி.